தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஈரானுக்கு அச்சுறுத்தல் விடுக்கணும்னு சொல்லிட்டு கப்பலை மட்டும் தான் பெருசா ட்ரம்ப் நம்பி இருக்காருன்னு நீங்க நினைச்சீங்கன்னா தப்பு மக்களே. அந்த கப்பல் சுமந்துட்டு போது பாருங்க, போர் விமானங்கள், அதையும் ட்ரம்ப் பெருசா நம்பியிருக்காப்ல. அதை பத்தி தான் நீங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போறீங்க. நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஈரான் மேல தாக்குதல் நடத்துறத பத்தி நான் கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு ட்ரம்ப் ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு பார்த்தீங்களா, உலக அமைதி சார்ந்து. இதுல அமெரிக்கா எந்த அளவுக்கு ஏர் அசட்ஸை கல்ஃப் முழுக்க குவிச்சு வச்சிருக்கு, இது சார்ந்த டேட்டாவை கலெக்ட் பண்றப்ப ஷாக்குங்க. ஒரு வகை ரெண்டு வகை கிடையாது, 13 வகையான விமானங்களை அவர் கூச்சி வச்சிருக்காப்புல கல்ஃப் முழுக்கவே. எல்லாம் எதுக்காக? ஈரானுக்கு த்ரெட்டு கொடுக்கணுன்ற ஒரே ஒரு நோக்கத்தின் காரணமா இவ்வளவு விஷயங்களை பண்ணியிருக்காரு. பேச்சுவார்த்தை தோல்வி அடையுதுன்ற பட்சத்துல உடனே இந்த விமானங்களை பறக்க விட்டு ஈரானை கதிகலங்க வைக்கணும்னு இவ்வளவு பிளான போட்டுட்டு இருக்காப்ல. அதுல ஒரு விமானங்களை பத்தி நான் சொல்றேங்க. எல்லாமே மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஃபைட்டர் ஜெட்ஸ் தான். அதோட கேப்பபிலிட்டியை பத்தி நான் சொல்ல ஏன்பா ஒரு நாட்டுக்கு எதிராக இவ்வளோ வான்ற மாதிரி நீங்களே பிரமிச்சு போவீங்க. ஒன்று அப்படி நின்று பேசும் அந்த போர் விமானங்கள்லாம். இல்லை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா F-22 ராப்டர். ஆக்சுவலாக இது 5th ஜென்ரேஷன் ஸ்டெல்த் ஃபைட்டருங்க. ரேடாரோட கண்ணில் மண்ணை தூவிட்டு அடிக்கிற ஒரு வல்லமை இந்த விமானத்துக்கு உண்டு. இதோட ஸ்பீட் என்ன தெரியுமா? மாக் 2. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1800 மைல்ஸ். அதுவும் இன்டர்னல் ஃபியூல் இருக்குல்ல, அது ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கெப்பாசிட்டி உங்களுக்கு கொடுத்துரும். இதுக்கப்புறம் ரீஃபில் பண்ண அது இன்னும் அதிகமாக பறக்கும் ரேஞ்சு. இதோட பேரோட பார்த்தீங்கன்னா AIM-120 AMRAAM அண்ட் AIM-9X மிசைல்ஸு. இது எல்லாமே இதோட பேரோடு. அண்ட் ரேடார் பார்த்தீங்கன்னா AN/APG-77 ACE AES பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது இது எதுக்குன்னா, இந்த டிடெக்ஷன் இருக்குல்ல, இந்த போர் விமானம் பறக்கிறப்ப எதிரியோட ரேடார்ல சிக்கிடக்கூடாதுன்னு அந்த டிடெக்ஷன் இருக்கு பாருங்க, அதை ஃபுல்லா ரொம்ப சான்ஸை கம்மி பண்ணி விட்டுரும். அதுக்காக பிரத்யேகமாக பயன்படுத்துறதான் இந்த ஒரு ரேடார். இதோட மேனுவரபிலிட்டி பத்தி சொல்லணும்னாக்கா, அட்வான்ஸ்டு சென்சார் ஃபியூஷனை இதில் பொறுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 360 டிகிரி வரைக்கும் உங்களால் ஒட்டு மொத்தமாக இதில் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஓகே, ரெண்டாவது போர் விமானம் பார்த்தீங்கன்னா F-35A அண்ட் F-35C லைட்னிங் 2. இந்த விமானங்களை பற்றி சொல்லணும்னா, இது 5th ஜென்ரேஷன் மல்டி ரோல் ஸ்டெல்த் ஃபைட்டருங்க. இதுவும் இதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா மாக் 1.6. இதில் இன்னொரு பிரத்யேக சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் லோ அப்சர்வபிள். அதை இந்த விமானம் பறக்கிறத எதிரிகளோட ரேடார் அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1200 மைல்ஸ். ஏரியல் ரீஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா இது இன்னும் அச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கும், நடுவில் உங்களை ரீஃபில் பண்ணிக்க முடியும். இதோட பேரோட பார்த்தீங்கன்னா JDAM அண்ட் AMRAAM இந்த வகையான மிசைல்ஸை இது கேரி பண்ணும். இதில் ரேடார் பார்த்தீங்கன்னா AN/APG-81 AESA வித் அட்வான்ஸ்ட் சென்சார் ஃபியூஷன் கேப்பபிலிட்டியும் இந்த விமானத்தில் இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டில் ஃபீல்டில் இருக்க ஒரு தகவல்களையும் ரியல் டைமில் இதால் ஷேர் பண்ண முடியும். ரியல் டைமில் இதான் ரொம்ப முக்கியம். மூணாவது விமானம் பார்த்தீங்கன்னா F-15E ஸ்ட்ரைக் ஈகிள். பேரே ரொம்ப கெத்தாக இருக்குல்ல. இது ட்வின் என்ஜின் மல்டி ரோல் ஸ்ட்ரைக் ஃபைட்டருங்க. இதோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா மாக் 2.5. அதுவும் ஹை ஆல்டிடியூடில். இதோட ரேஞ்ச் 2400 மைல்ஸ். இதோட பேலோடு பார்த்தீங்கன்னா 23,000 பவுண்ட்ஸ் இடையிலான பாம்ஸையும் மிசைல்ஸையும் சுமக்கும். அந்தளவுக்கு பேலோட கெப்பாசிட்டி. இதோட டார்கெட்டிங் பார்த்தீங்கன்னா பகல் நேரத்தில் ப்ரிசைஸாக அடிக்கும், நைட் நேரத்துலையும் அதே அளவுக்கு ப்ரிசைஸாக அக்யூரஸியாக அடித்து அந்த டார்கெட்டை காலி பண்ணும். இப்போ ஏற்பட்ட டுவல் ரோல் கொடுத்துருக்காங்க. டே அட்டாக்கும் சரி நைட் அட்டாக்கும் சரி இதை பயன்படுத்துவாங்க. இதோட ரோல் பார்த்தீங்கன்னா டீப் ஸ்ட்ரைக்குங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்த பொதுமக்கள் வசிச்சுட்டு இருக்காரோ அதுக்கு பக்கத்தில் டார்கெட் இருக்குது அப்படின்னா அங்கே ப்ரிசைஸாக அந்த டார்கெட்டை மட்டும் அடிச்சுட்டு வர மாதிரியும் இது டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அப்புறம் இந்த ஏர் சார்ந்த டார்கெட்டாக இருக்கட்டும், கிரவுண்டில் எந்த டார்கெட்டை வேணாலும் இருந்துடும், அடிச்சு காலி பண்ணிட்டோம். நாலாவதா F-16CJ வைல்ட் வெசல். இது என்ன அப்படின்னா SEAD ஜெட் வகைங்க. அதாவது சப்ரஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ். எதிரிகளோட வான் பாதுகாப்பு அமைப்பில் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, இதோட டார்கெட்டே அதுதான். அந்த பாதுகாப்பு அமைப்பில் அடிச்சு காலி பண்ணுறது. இது ஒன்ஸ் அடிச்சு காலி பண்ணிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பின்னாடி வர நிறைய விமானங்கள் இருக்குல்ல, போர் விமானங்கள், அதெல்லாம் ஆப்போசிட் அடிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வழியை தான் அமைச்சு கொடுக்குமே. இதோட ஸ்பீட் என்ன தெரியுமா? மாக் 2. அந்தளவுக்கு வேகம். காம்பேக்ட் கான்ஃபிகரேஷன் ஃபுல்லாக இந்த விமானத்தில். இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 340 மைல்ஸ்.
இந்த F-16CJல பார்த்தீங்கன்னா பேரோட பற்றி முக்கியமாக நீங்கள் கவனிச்சு ஆகணும். AGM-88 ஹார்ம் ஆன்டி ரேடியேஷன் மிசைல்ஸு, இது இல்லாமல் கைடட் பாம்ஸ், இது எல்லாத்தையும் நீங்கள் உள்ளே போட்டு அனுப்பிவிட முடியும். எலக்ட்ரானிக்ஸை பற்றி சொல்லணும்னாக்கா எலக்ட்ரானிக் வார்ஃபேர் பார்ட்ஸை பயன்படுத்தியிருக்காங்க. இது எதுக்காகனா இந்த ரேடார் டிடெக்ஷன் இருக்குல்ல, இதில் எங்கேயுமே சிக்கிடவே கூடாது இந்த விமானம். அதுக்காகவும் அப்படியே ஒரு வேளை சிக்க நேரிடுது அப்படின்னா ஜாம் பண்ணி விட்டுரும். அந்த எனிமிஸோட ரேடார் ஃபங்க்ஷனே ஃபுல்லாக ஜாம் பண்ணி விட்டுரும். அப்பேற்பட்ட விமானம் இது. இதில் ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா விமானத்துக்கு இந்த ரேடார் அண்ட் இந்த மிசைல் பேட்டரிஸ் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் நியூட்ரலைஸ் பண்ணுறது இதோட வேலையே. ஸோ முன்னாடி இது போயிட்டு அந்த பாதுகாப்பு அமைப்பில் காலி பண்ணிடுச்சுன்னா பின்னாடி ஒரு விமானங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடும்ல. அப்பேற்பட்ட மிக முக்கியமான ரூட்டு போட்டு கொடுக்குற வேலையை செய்கிறது இந்த வகை விமானம் தான். இதில் 5ஆவதாக நீங்கள் பார்க்க போகிறது F-16 ஃபைட்டர் ஃபால்கன். இந்த விமானம் 4th ஜென்ரேஷன் மல்டி ரோல் ஃபைட்டர். இது ஏர் டிஃபென்ஸ்க்காகவும் அப்புறம் இந்த மிஷன்ஸ் இருக்குல்ல, இதுக்கான ஸ்ட்ரைக்ஸ்க்காகவும் இதை பயன்படுத்துவாங்க. இது எதுக்காகனா ஏர் டிஃபென்ஸ்க்காக பயன்படுத்துவாங்க. இதை ஃபுல்லாச்சு காலி பண்ணுறது. அப்புறம் இந்த மிஷன் ஸ்ட்ரைக்காகவும் பயன்படுத்துகிறாங்க. இதோட ஸ்பீட் மார்க் 2 எல்லாமே பாருங்கள் மார்க்கில் எங்கெங்கே போகுதுன்னு சொல்லிட்டு. இதோட ரேஞ்ச் எடுத்துக்கிட்டால் 2000 மைல்ஸ் வித் ரீஃபியூலிங். இந்தளவு கெப்பாசிட்டி இது கொடுத்துருக்காங்க. 6ஆவதா A-10C தண்டர்போல்ட் 2. இது அமெரிக்க படைப்புகளே ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லலாம். இது என்னன்னா க்ளோஸ் ஏர் சப்போர்ட் அண்ட் ஆன்டி ஆர்மர் அட்டாக் பிளேனா இதை பயன்படுத்துவாங்க. கிட்டத்தட்ட இந்த கான்வாய் இருக்குல்ல, ரோட்டில் போகிற கான்வாய் இருக்குது பார்த்தீங்கன்னா, VIP கொடுக்குறது, அதுமாரி மைண்டில் வச்சுங்க. மேலே போகிற விமானங்கள் சார்ந்து ஒரு கான்வாய் செயல்பட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 450 knots அட் ஆப்ரேஷனல் ஆல்டிடியூட்ல இதோட ஸ்பீடை கொடுத்துருக்காங்க. இதோட ரேஞ்ச் 800 மைல்ஸுங்க. அண்ட் இந்த A-10Cல பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷனை பற்றி பேசி ஆகணும். டைட்டானியம் ஆர்மர் காக்பிட் இருக்குல்ல, அதை பயன்படுத்தியிருக்காங்க டைட்டானியமில். ஓகே, இது எதுக்காகனா ஹை த்ரெட் சர்வபிலிட்டி இருக்குல்ல, அதுக்காக உயர்ந்த இடத்துல இருந்து வர அச்சுறுத்தல்களை ஃபுல்லாக இது தடுக்கணும். இதுக்காகவே ஃபுல்லாக இந்த டைட்டானியம் ஆர்மரை பயன்படுத்திருக்கிறதா இதோட ஸ்பெசிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட பேரோடு பார்த்தீங்கன்னா மாவரிக் மிசைல்ஸ் ராக்கெட்ஸ் ப்ரிசைஸ் கைடட் பாம்ஸ்னு இத்தனை வரைக்கும் லோட் பண்ணி அடிக்க முடியும். இதில் இருக்க ஒரு வெப்பனை பற்றி பேசி ஆகணும். 300 mm GAU-8 அவெஞ்சர் கேனன். இதன் மூலமாக கிட்டத்தட்ட 3900 ரவுண்ட்ஸ் வரைக்கும் ஃபயர் பண்ண முடியும் ஒரு நிமிஷத்துக்கு. 7ஆவது விமானம் U-2 டிராகன் லேடி. இந்த விமானம் என்னன்னா ஹை ஆட்டிடியூட் ஸ்பை ஏர்கிராஃப்ட்டுங்க. உளவு பார்க்கறதுக்காகவே ஒரு விமானம். அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வேலையை முடிச்சுட்டு வந்துடும். அதுக்கப்புறம் தான் அட்டாக்கை பற்றி பிளான் பண்ணுவாங்க. இது எவ்வளோ அடி உயரம் வரைக்கும் பறக்கும் தெரியுமா? 70,000 அடி உயரம் வரைக்கும் பறக்கக்கூடிய கெப்பாசிட்டி இதுக்கு இருக்குது. இதில் என்டியூரன்ஸை பற்றி பேசி ஆகணும். கிட்டத்தட்ட லாங் ரேஞ்ச் சர்வலன்ஸ் மிஷன்ஸ்க்காக 12 மணி நேரம் இடைவிடாது பறக்கிற ஒரு திறனும் இந்த விமானத்துக்கு இருக்குது. இதோட சென்சார்ஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ ஆப்டிக்கல் அண்ட் இன்ஃப்ராரெட்டை பயன்படுத்தியிருக்காங்க. இதோட ரோல் என்ன? ரியல் டைம் இன்டெலிஜென்ஸை ஃபுல்லாக கேதர் பண்ணுறது, அதை கமாண்ட் சென்டர் கொடுத்து அப்புறம் நம்ம பிளானை ஃபுல்லாக ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி வகுத்துக்கிறது. ஸோ ஆரம்ப புள்ளியே இந்த ஸ்பை பண்ணுறதா அதை இது கரெக்டாக பண்ணிடும். சர்வலன்ஸு சூப்பராக பண்ணிடும். இந்த பட்டியலில் 8ஆவது விமானம் KC-135 ஸ்டாட்டோ டேங்கர். பேர்லேயே வந்துருச்சு, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த போர் விமானங்கள் பயணிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சண்டைக்காக போயிட்டு இருக்கு அப்படின்னாலே இடையில திடீர்னு எரிபொருள் காலி ஆயிடுச்சுன்னா திருப்பி வந்து ஃபியூல் போட்டால் போக முடியும், கஷ்டம் இல்லை. ஸோ நடுவான்லேயே அந்த விமானங்களுக்கான ஃபியூலை நிரப்புறதுக்காக தான் இந்த டேங்கரை பயன்படுத்துவாங்க. இதோட ஃபியூல் கெப்பாசிட்டி என்ன தெரியுமா? 2 லட்சம் பவுண்ட்ஸுங்க. 2 லட்சம் பவுண்ட்ஸ் ஆஃப் ஃபியூவல் இதில் கெப்பாசிட்டியாக இருக்குது. அதுக்கடுத்து KC-46 பெகாசஸ். இங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல, இஸ்ரேல் ஞாபகம் வருதுல. சரி, ஓகே, ரைட்டு. இது ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ரீஃபியூலிங் டேங்கருங்க. இதுவும் டேங்கர் தான், இந்த ரீஃபியூல் பண்ணுறது போர் விமானங்களுக்கு. இதோட ஃபியூல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2,12,000 பவுண்ட்ஸ் ஃபியூயல் பர் மிஷனுக்கு. ஒரு மிஷனுக்கு இவ்வளோ ஃபியூலை கொடுத்து அனுப்புவாங்க. இதில் சிஸ்டம்ஸை பற்றி சொல்லணும்னா அட்வான்ஸ்டு டிஃபென்சிவ் சிஸ்டம்ஸ் அண்ட் செக்யூர் கம்யூனிகேஷன்ஸை இது என்ஷூர் பண்ணும். இதோட மல்டிரோலை பற்றி சொல்லணும்னாக்கா இது ரீஃபியூல் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது, மெடிக்கல் எவாக்குவேஷன்ஸ் இருக்குல்ல, அதுக்கும் இதை பயன்படுத்துவாங்க. இந்த லிஸ்ட்டில் 10ஆவது விமானம் பார்த்தீங்கன்னா B-52H ஸ்டாட்டோ ஃபார்ட்ரஸ். இது என்னன்னா லாங் ரேஞ்ச் ஹெவி பாம்பர். அந்த பாம்பர் கிடையாது, B-2 கிடையாது, இது வேற லாங் ரேஞ்ச் ஹெவி பாம்பர். இது 8800 மைல்ஸ் வரைக்கும் ஏரியல் ரீஃபியூலிங் பண்ணாமல் இதால் பறக்க முடியும். அப்போ எவ்வளோ ஃபியூலை போட்டு வச்சுருப்பாங்க சிங்கிள் டைமில். இதோட பேரோட பற்றி சொல்லணும்னா 70,000 பவுண்ட்ஸ் வரைக்கும் பாம்ஸு, அந்தளவுக்கு மலை மாதிரி வெடிப்பொருட்களை இதால் கொண்டு போக முடியும். க்ரூஸ் மிசைல்ஸ் இருக்குல்ல, அதையும் கொத்தாக கொண்டு போக முடியும். இதோட ரோல் பார்த்தீங்கன்னா அடிக்கிறது, ஒரு ப்ரிசைஸான இடத்த அடித்து காலி பண்ணுறது. கூடவே நியூக்ளியர் கேப்பபிள் டிட்டரன்ஸ் மிஷன்ஸ்லையும் இதை பயன்படுத்துவாங்க. அதாவது அணு ஆயுதம் சார்ந்து அணுக்கதிர்வீச்சு ஏற்படுற அபாயத்துக்குட்பட்ட சில மிஷன்ஸ் இருக்குல்ல, அதில் இந்த பாம்பர்ஸை பயன்படுத்துவாங்க. ஓகே, 11ஆவது டைப் பார்த்தீங்கன்னா E-3 சென்ட்ரி அவாக்ஸ் AWACS. இது என்னன்னா ஒரு ஏர்லி வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் கமாண்ட் ஏர்கிராஃப்டாக இது பயன்படும்.
முன்னாடியே வார்னிங் கொடுத்துரும் இது அது இதுன்னு சொல்லிட்டு. அப்பேற்பட்ட விமானம் இது பயன்படும். இதெல்லாம் தாண்டி ஃப்ளையிங் கமாண்ட் சென்டராக இருக்கும். அதாவது ஒரு 30 போர் விமானங்கள் பறந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அந்தந்த போர் விமானங்கள் சார்ந்து கமாண்ட் கொடுக்கணும்ல, அதை கீழே சர்ஃபேஸில் அங்கேருந்து கொடுக்காம பறந்துக்கிட்டே ஒரு கமாண்டை கொடுத்த அப்படிங்க இருக்கும். அப்பேற்பட்ட விமானம் தான் இது. ஒரு பறக்கும் கமாண்ட் சென்டர்னு சொல்லலாம் இது. நீங்கள் இதோட ரோல் முதல்ல சொன்ன மாதிரி தான். உள்ள எல்லா விமானங்களுக்கும் மற்ற எந்த ஒரு ஆக்ஷனுக்கும் இதுதான் கமாண்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதோட ரேடாரை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் மக்களே. ரோட்டடோம், அதாவது மிசைல்ஸ் அண்ட் ஜெட்ஸை ஃபுல்லாக ட்ராக் பண்ணோம். அப்பேற்பட்ட கேப்பபிலிட்டி இதுக்கு இருக்குது. அதுவும் வாஸ்ட் ஏரியாஸில், சும்மா ஷார்ட் எல்லாம் கிடையாது. ஸோ இது எந்த அளவுக்கு டைரக்ட் பண்ணுதோ ஒரு ஜெட்டையும் அந்த அளவுக்கு போர் வெற்றின்றது கிட்டத்தட்ட உறுதியாகிடும் இந்த தரப்புக்கு. இதில் 12வது டைப் பார்த்தீங்கன்னா EA-18G கிரவுலர். இது ஒரு எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ஜெட்டு. இதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா மாக் 1.8. இதோட ரேஞ்ச் 1200 மைல்ஸு. இதோட பேரோட பற்றி சொல்லணும்னா AGM-88 ஹார்ம் மிசைல்ஸ் அண்ட் ஜாமி பாட்ஸ், எலக்ட்ரிக் ஜாமி பாட்ஸ்னு சொல்லுவாங்க. இதோட சிஸ்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ALG-99 அண்ட் NGJ பாட்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா எனிமீஸோட ரேடார்ஸ் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக காலி பண்ணி விட்டுரும். அப்பேற்பட்ட வேலை இது பண்ணும். ஸோ இதோட ரோலை என்ன, எனிமீஸோட ஏர் டிஃபென்ஸ் பேக்கேஜ் இருக்குது பாருங்கள், அதை ஃபுல்லாக குழப்பி விட்டுறதான் இதோட வேலையை. இந்த லிஸ்ட்டில் 13வதும் கடைசியுமான விமானம் எதுன்னு பார்த்தீங்கன்னா P-8 பொசைடன். இது ஒரு மேரிடைம் பேட்ரோல் அண்ட் ஆன்டி சப்மரின் ஏர்கிராஃப்ட்டுங்க. நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்குல்ல, அதுக்கு இதுதான் யம. அதுவும் அந்த கப்பல் படை சார்ந்து இருக்குல்ல, அங்கே இது ஒரு கீ ரோலை ப்ளே பண்ணும். இந்த USS ஏப்ரஹாம் லிங்கனாக இருக்கட்டும், USS இந்த ஃபோர்டாக இருக்கட்டும், இது எல்லாமே கப்பல் படை சார்ந்தது தானே. அதுக்கு ஒரு பில்லராக இருக்கிறது இந்த விமானம் தான். இதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 560 மைல் பர் ஹவர். இதோட ரேஞ்ச் 4000 நாட்டிக்கல் மைல்ஸு. இதோட பேலோடு பார்த்தீங்கன்னா டார்பீடோஸ் அதை சுமக்கும், ஆன்டிஷிப்ஸ் மிசைல்ஸே இது சுமக்கும். அண்ட் சென்சார்ஸை பற்றி சொல்லணும்னாக்கா அட்வான்ஸ்ட் ரேடார் அண்ட் சோனார் பைஸை இதில் பயன்படுத்தியிருக்காங்க. எதுக்காக, இந்த சப்மரின்ஸை ஃபுல்லாக கண்டுபிடிக்கிறதுக்காக, எங்கெங்கே என்னென்ன நீர்மூழ்கி இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக இதை பயன்படுத்தியிருக்காங்க. இதை பயன்படுத்துவாங்க. ஏன்னா கண்டுபிடிச்சிட்டா டிடெக்ட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அடிக்கிறது ஈஸியில். இதோட ரோலே பார்த்தீங்கன்னா நீர்மூழ்கி கப்பல்களை தேடி தேடி கண்டுபிடிக்கணும். இதுதான் இதோட ரோலே. ஓகே மக்களை, இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். ஒட்டு மொத்த விமானப்படை பலத்தையும் ஒத்த நாட்டுக்கு எதிராக அமெரிக்கா திருப்பி விட்டுருக்குல்ல, இது அமெரிக்காவோட தார்மீகமான நோக்கத்தை காட்டுதா, இல்லைன்னா ட்ரம்ப்ன்ற ஒத்த ஆளோட ஈகோவை காட்டுதா? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.